உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். குடும்ப ஆசீர்வாதம். நீங்கள் உழைக்கிறது சம்பாதிக்கிறது எதுக்கு? மனைவி பிள்ளைகள் குடும்பமாக மகிழ்ந்து இருக்கத்தானே. அந்த சந்தோஷம் இருக்குதா? ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை தான் கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய மனைவி பிள்ளைகளோட மகிழ்ந்து இருக்கும்படிக்கு தான் இந்த வருமானம் எல்லாமே. ஆண்டவர் சொல்ல அந்த பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய பணமெல்லாம் வீணாகி கொண்டிருக்கலாம். இந்த நாளில் இருந்து உங்களுடைய பணம், நீங்கள் உழைத்து சம்பாதிக்கிற பணம் எந்த விதத்தில் வீணாகாதபடி உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதற்காகத்தான் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் எல்லாமே. நீங்கள் கடவுளுக்கு பயந்து நடக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு பயந்து உங்களுடைய வேலைகளை செய்யணும், கடமைகளை நிறைவேற்றணும். அப்பொழுது இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்மை ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த அற்புதமான வாக்குத்தத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ந்திருப்பாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வாக்குத்தத்தம் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறட்டும், மகிழ்ந்திருக்கட்டும், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.